ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெனகேட் இமார்டல் அப்படிங்கிற ஒரு அனிமேவை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான அனிமேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அனிமே போக போக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கோம். அதனால வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே காய்ஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வினாடிக்கு தேவையில்லை. இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். ரொம்ப ஆசைப்பட்ட போல. ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்குடாங் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு 3 முக்கியமான அரிய வகையான பொக்கிஷங்களை வச்சிருந்தாங்க. அதுல ஒன்று தான் டியானி முத்து. எதிர்பார்க்காத விதமா அது நீச்சான் உலகத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. சூசாங்கு சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கிட்ட தான் அது போய் சேர்ந்துச்சு. இதால இமார்டல் ரிலேயமையும் வெப்பன் சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையிற அந்த வழியையும் உருவாக்க முடியும்ட்டு பல வதந்திகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த டியானி முத்துக்காக ஃபைட் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் அந்த இடத்துல தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. அடே மரியாதையா அந்த டியானி முத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற கல்கள்லாம் யூஸ் பண்ணி அவர் அப்படியே அந்த இடத்துக்குள்ள லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த இடத்துல அவளோட ஐஸ் எனர்ஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கல்லே உறைஞ்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக அதுல இருந்தும் தப்பிச்சு வந்து அவர் மத்தவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே அசால்ட்டா டாச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட இருந்து. பொடி பசங்களா, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட ஷூஷாங்க சாம்ராஜ்யத்துக்குள்ள அவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல நுழைய விட்டுற மாட்டேன். நீங்க இந்த இடத்துக்குள்ள இருந்து மரியாதையா கிளம்பிட்டா உங்களால உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாப்போம் இந்த இடத்துக்குள்ள யார் இன்னைக்கு இறக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே மேல பறந்து போயிட்டு அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கீழந்து பிரம்மாண்ட உருவத்துல 3 ஸ்பிரிச்சுவல் பாடி அந்த இடத்துக்குள்ள இருந்து எழுந்து நிக்க ஆரம்பிக்குது. அவரை சுத்திக்கிட்டு வாங்கடா பாத்துப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவர் நின்னுக்கிட்டு இருக்க. 3 பேருமே அவரை சுத்தி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்குள்ள சூஷியாங்கோட அந்த ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த இடத்துக்குள்ள அவரோட ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா மேல பறந்து போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட பவர்ஸ் வானத்தை நோக்கி போன அடுத்த நிமிஷமே சடனா மேல போன அந்த எல்லா பவர்ஸும் திரும்பி இவரே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்கை சமாளிக்கலாம் நினைச்சாலும் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து அவர் அப்படியே மயக்க கீழே விழுக ஆரம்பிக்க. இருந்தாலும் அந்த ஸ்டோன் மேல தான் விழுந்திருக்காரு அவரு. திரும்பவும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, இருந்தாலும் என்ன உங்களால கொல்ல முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவர் தட்டு தடுமாறி எழுந்துகிட்டு இருக்க. இவர் பேசுறதுல கடுப்பான அவங்கள திரும்பவும் அவங்களோட பவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் போர்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மண்டிட்டு இருக்கு. அதை என்கிட்ட ஒப்படைச்ச உன்னை உயிரோட வச்சு விடுவான் அப்படின்ட்டு அங்க இருக்கிற லேடி சொல்ல, அது இன்னைக்கு நடக்க போறதில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் திரும்பவும் ஏந்திரிச்சு அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபீனிக்ஸ் போர்டை வெளியெடுத்து வர ஆரம்பிக்கிறாரு. அவரோட அந்த ஃபீனிக்ஸ் அந்த இடத்துல போயிட்டு அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்கு. அந்த லேடி அந்த இடத்துல அவளோட ஸ்னேக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அது போயிட்டு அந்த அதர்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அவர் அதுல இருந்து தப்பிச்சு பறந்து வந்து திரும்பவும் அதை தூக்கிடுறாரு. அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் பக்கத்துல இருக்கவும் அவனோட டைகர் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ஆரம்பிக்கிறான். தான் ஃபீனிக்ஸ் டாச் பண்ணிட்டு அதோட எனர்ஜிஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல அடிக்கடி அந்த ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஃபீனிக்ஸ் அது எல்லாத்துலயுமே டாச் பண்ணிட்டு பயங்கர வேகத்துல போயிட்டு அந்த டைகர் ஒரு அட்டாக். ஆனா அந்த ஸ்னேக் அந்த இடத்துல லாக் பண்ணி ஃபீனிக்ஸை மொத்தமாவே டெஸ்ட்ராய் பண்ணி அவர் திரும்பவும் அந்த இடத்துல பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு பெரிய பிளாஸ்ட். அவர் நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு அந்த இடத்துல பயங்கரமா தட்டு தடமாடி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கவனுங்க அவனை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த டியானி முத்து நம்மளுக்கு கிடைச்சாகணும் அப்படின்ட்டு 3 பேருமே சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இடத்துல ஒரு பெரிய தண்டர் பிளாஸ்டே ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவரோட அந்த டியானி முத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள அவரோட சோலை அந்த டியானி முத்துக்குள்ள ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனோட சோலை அதுக்குள்ள செலுத்த ட்ரை பண்றா. விடாதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அவரோட சோலை மொத்தமாவே அதுக்குள்ள செலுத்தி முடிச்சிடறாரு. கடைசி டைமிங்ல 3 பேருமே சேர்ந்து அவரை தடுக்கிறதுக்காக பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்க. இருந்தாலும் அவரை அந்த இடத்துக்குள்ள தடுக்க முடியல. இம்மார்டல்ஸ் ஆன யாருமே இந்த இடத்துக்குள்ள காலத்தை பின்பற்றி வாழ்றதே கிடையாது. ஆனா ஹியூமன்ஸ் ஆனவங்க காலத்தை பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னோட உடல் இந்த இடத்துக்குள்ள அழிஞ்சிருந்தாலும் காலங்கள் போக என்னோட உடல் எனக்காக தேடி வரும். அந்த நேரம் கண்டிப்பா உங்களை பழி வாங்குறதுக்காக நான் திரும்பவும் வருவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவர் பேசிக்கிட்டு இருக்க. காலங்கள்லாம் பயங்கரமா போன மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள மெடிசன் அண்ட் பாடிஸை பத்தி பயங்கரமா படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர் கையில இருக்கிற அந்த புக்ஸை யூஸ் பண்ணி இப்போ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இதுதான் ஹீரோவோட வீடு. ஹீரோவோட வீட்டுக்குள்ள ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஹீரோவோட அப்பா. அண்ட் ஹீரோவோட அம்மாவும் அந்த இடத்துக்குள்ள தான் இருக்காங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட இமார்டல் மீட்டிங், இது ஒரு முப்பெரும் திருவிழா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொம்மையும் வித்துருச்சு, இப்போ உன்னோட படிப்புக்கான காசும் என்கிட்ட வந்துருச்சு, இதுக்கு மேலே நீ கவலையப்படாம படிக்க போலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் சரி சரி எல்லாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு வெளியே பயங்கர திமுறா 2-3 பேர் அந்த இடத்துல கதவை உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க.
ஹீரோட அப்பா அம்மா அந்த இடத்துல சாப்பிடலான்னு போய்கிட்டு இருக்கும்போது பால்னு டோர் திறக்கிற சத்தம் என்னடான்ட்டு ரெண்டு பேருமே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. திரும்பவும் நீங்களா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்க. இந்த மாசத்துக்கான வட்டியை யார் தருவா? உங்க ஒப்பனா தருவான், சீக்கிரம் எடுங்கடா. எல்லாம் சுத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு இல்ல, இதுலயும் ஒண்ணு இல்ல. இந்த இடத்துல ஒரு மூட்டை இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உங்க தயவு செஞ்சு அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க. அது என்னோட பையனுக்காக படிப்புக்காக நான் சேர்த்து வச்சிருந்தேன். அதை மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க. அதை நம்பிதான் என்னோட பையனோட வாழ்க்கையே இருக்கு. அவனும் தள்ளி விட்டுட்டு போக ஹீரோவும் சண்டைக்கு போய்கிட்டு இருக்கான். அவர் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாசத்துக்கான வட்டி ஆச்சு, அடுத்த மாசமும் வருமா அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க காலை பிடிச்சி கஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்துருங்க. இதுதான் என்னோட பையனோட வாழ்க்கையே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா எழுந்துருங்க. இந்த மாதிரியான நாய்ங்க கிட்ட கெஞ்சி தான் என்னோட வாழ்க்கை முன்னேறணும். அப்படியாப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. பரவாயில்ல, உன்னோட பையன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். அடுத்த மாசத்துக்கான வட்டியை வாங்க திரும்பவும் வருவான் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அவனுங்க அந்த இடத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னோட படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அவனுங்க ஒரே இரவுல எடுத்துட்டு போயிட்டானுங்க. என்னோட கிளானை எவனோ தப்பு பண்ணான்றதுக்காக என்கிட்ட வட்டியை பிடிச்சி போடுங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இவனுங்க பண்ணதுக்கு இந்த இடத்துக்குள்ள நான் தாண்டா மொத்தத்தையும் தலையில கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவர் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் அப்போ என்ன மன்னிச்சிடுறா, அடுத்த வாட்சி விறகுகளை அதிகமா வெட்டியாச்சு உன்னை எப்படியாச்சும் கல்லூரிக்கு நான் அனுப்புறேன். ஆனா எங்களால தான் உன்னை வழி அனுப்ப கூட வர முடியாது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க பயங்கர சுகமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் போயிட்டு அமைதியா உட்காந்துக்கிறான் அந்த இடத்துக்குள்ள. விடுமா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோவோட மாமாவோட குரல் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்குது. என்னாச்சு, என்ன பிரச்சனை? திரும்பவும் அந்த வட்டிக்காக வந்தானுங்களா என்ன? அவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுங்க திரும்ப திரும்ப வந்து இந்த இடத்துல பயங்கர தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் இந்தாங்க மாமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நான் முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஹெங்கியூ செக்டை பத்தி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள இமார்டல்ஸ் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹெங்கியூ செக்ட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அந்த இடத்துக்குள்ள இருந்து எனக்கு 3 இன்விடேஷன் வந்திருக்கு. நான் அதுல நம்மளோட வாங்கியும் சேர்க்கலான்னு இருக்கேன். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தான்னா வாங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு இமார்டல் ஆயிட்டான். இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது இந்த இடத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல ஹீரோ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள அமைதியாவே இருக்காங்க. ஹீரோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டோடவே அந்த இடத்துக்குள்ள இருக்கான். பிரதர் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த வழியை பத்தி நிறையவே தெரியும். அதுல என்னோட பையன் உயிர் இழக்க கூட வாய்ப்பு உண்டு. இமார்டல்ஸ் ஆகிறது ஒன்றும் அந்த அளவுக்கு சாதாரணமான விஷயங்கள்லாம் இல்லை. நான் அடுத்த முறையில இருந்து நிறைய விறகுகள் நிறைய வேலைகள் செஞ்சு எப்படியாச்சும் என்னோட பையனை திரும்பவும் அந்த கல்லூரிக்காச்சும் அனுப்புறேன். எங்களுக்கு அந்த வாய்ப்பு தேவையில்ல பிரதர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்ட்டு தூக்கம் வந்துகிட்டு இருக்கா. அப்பா அம்மா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் அந்த இமார்டல் மீட்டிங்ல போய் சேரலான்னு இருக்கேன். நான் இமார்டல் ஆனாதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியும். நான் கண்டிப்பா நான் இமார்டல் ஆவேன். அந்த ஹெங்கியூ செக்ல போய் நான் சேரலான்னு இருக்கேன். என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா இமார்டல் ஆயிட்டு உயிரோட திரும்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் அப்படின்ட்டு அப்பா தடுக்க வர ஹீரோட மாமாவும் முன்னாடி வந்து நீங்க இதுக்கு மேல அவனை தடுக்க தேவையில்ல, அவன் தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான்ல, அவனை விடுங்க, கண்டிப்பா நம்ம பையன் எங்க போனாலும் சாதிப்பான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா அம்மா நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பா நான் உயிரோட திரும்ப வருவேன், எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேயே இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல அவங்க கிட்ட மண்டிட்டு இருக்கேன். சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோ வழி அனுப்புறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்பாவும் நானும் உன்னோட அம்மாவும் இந்த இடத்துக்குள்ள வந்து பல வருஷங்கள் ஆச்சு, திரும்பவும் இந்த இடத்துக்குள்ள வருவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள யாராச்சும் உன்னை வம்பு எடுத்தா ஏதாவது பிரச்சனை பண்ணா நீ அதை கண்டுக்காத, நீ அமைதியா சைலண்டா இருந்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ் தான் காமிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து என்ட்ரன்ஸ் தரக்க ஆரம்பிக்க ஹீரோவோட அப்பாவும் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. நீங்களா வாங்க உள்ள வாங்க. ஹீரோவோட அப்பாவை இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் போல. ஹீரோட அம்மாவும் சரி போடா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட ஹீரோவும் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கான். வாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே புத்திசாலி, அவன் இமார்டலாக எல்லா தகுதியுமே இருக்கு அப்படின்னு மாதிரி சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்தவனோ ஏய் நீ வந்துட்டியாடா, என்கிட்ட வரதா சொல்லவே இல்ல, சரி வாடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அவனை கூட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஊதா சட்டையை தான் காமிக்கிறாங்க. அவனும் இவன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல, உண்மையான இமார்டலா யாரு மாறுறன்றதை நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கா. சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆமா வாங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவரு அதை விட ஸ்ட்ராங்கானவர், அவர் கண்டிப்பா இமார்டல் ஆவார் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாருமே பெருமையா பேசுறாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள நெஞ்சு நிமித்திக்கிட்டு மதப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. மேல இருந்து ஒரு ஸ்வாட்ல மாஸ்டர் பறந்து வந்துகிட்டு இருக்காரு. யார் இது ஸ்வாட்ல பறந்து வந்திருக்காரு, கண்டிப்பா இவர் இமார்டலா தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க. அந்த இமார்டல் அவரோட ஸ்வாட மாறி வச்சுட்டு அந்த இடத்துல தரையில நின்னுகிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாருமே அவருக்கு அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊதா சத்தியம் அவருக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஃப்ரெண்டா அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. இவர் தான் அந்த இமார்டல் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவர் ஹெங்கியூ செக்டோட ஒரு சீனியர். இந்த இடத்துக்குள்ள 3 பசங்களை ஏற்பாடு பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன். யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்காங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க கை காமிக்க நீங்க தானே அது, சரி ஓகே இந்த வாட்டி யாராச்சும் ஒரு ஆளாச்சும் உருப்படியா தேர்வானா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கான். அந்த சீனியரும் பரவாயில்ல 3 பேர்ல ஒருத்தனையாச்சும் உருப்படியா இருக்கானே அப்படின்ட்டு அந்த ஊதா சட்டையை பார்த்து சொல்லிட்டு அவரோட ஸ்வாட வர வைக்கிறாரு. 3 ஸ்வாட பிரிச்சு வர வச்சு ஹீரோக்கு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அவருக்குன்ட்டு அந்த இடத்துல 3 ஸ்வாட பிரிச்சு வர வச்சிருக்காரு. சீனியர் கடைசியா என்னோட அப்பா அம்மாவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவரும் சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பிடுறாரு.
அப்பா ஆமாம் போயிட்டு வரேன். எனக்காக கொஞ்சம் காலம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஒரு இமாட்டல் ஆகி திரும்பி வருவேன். சரி எழுந்துரு. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறி திரும்பவும் வருவேன்ட்டு. அம்மா நான் உனக்காக இந்த இடத்துக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரியா சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா நான் கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்துடுவேன். வரேன் பாய்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லாருமே ஒரு இடத்துக்குள்ளே பறந்து போய்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரத்தில் ஹெங்யூ செக்ட் வரப்போகுது. எல்லாருமே சீக்கிரமாக தயாராகுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அடேங்கப்பா இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே பயங்கர அழகாக தான் இருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன்.